போகி பண்டிகை அன்னைக்கு கட்டாயம் இந்த வழிபாடு செய்யுங்க. போகி பண்டிகை அப்படின்னாவே எல்லோரோட ஞாபகத்துக்கும் முதல்ல வர்றது வீட்ல இருக்க பழச போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா போகி பண்டிகை அப்படிங்கிறது அது கிடையாது. தைப்பொங்கல் அப்படிங்கிறது தமிழர்களோட அறுவடை திருநாள். விவசாயத்துக்கு உதவியா இருந்த சூரியன், கால்நடைகள், இயற்கைக்கு நன்றி செலுத்துற நாள். அதற்கு முந்தைய நாள தான் போகி பண்டிகையை கொண்டாடுறோம். விவசாயத்துக்கு ஆதாரமாக இருந்த மழையை தரும் இந்திர தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான் போகி பண்டிகை. இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் போகி பண்டிகை வர ஜனவரி 14 புதன்கிழமை கொண்டாடப்பட இருக்கு. அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். புதன்கிழமை வீடை நல்லா சுத்தப்படுத்திடுங்க. வீட்டுல இருக்க தேவையில்லாத ஆடைகள், இயற்கை சார்ந்த பொருட்கள் இதைத்தான் எரிக்கணும். அதை தவிர்த்து டயர்கள், ரப்பர், பிளாஸ்டிக் இதை போட்டு எரிக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்களை எரித்து புதிய எண்ணங்களை உருவாக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. வேப்பிலை, ஆவரம்பூ, பூளைப்பூ இது மூணையும் நூலால இணைத்து கட்டி அதை வீட்டோட நிலைவாசல், காமன் சுவர், மொட்டை மாடி இது எல்லாத்துலேயும் வச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் காப்பு கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 6 மணிக்கு மேலே சங்கராந்தி படையல் போடுவாங்க. நான் இருக்கேன் அந்த கோயம்புத்தூர் சைடில் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு நல்ல பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு விளக்கேற்றி வச்சிருவாங்க. படையல் ரொம்ப சிம்பிளானதான். ஒரு இலையை எடுத்துக்கோங்க. அதில் சாதம், பருப்பு, அப்புறம் அரசாணிக்காய் பொரியல், பச்சை மொச்சை பொரியல், இன்னும் காய் உங்களுக்கு எதாவது கிடச்சிச்சுன்னா அந்த பொரியலே வச்சுட்டு சாமிக்கு வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணி சிம்பிளாக ஒரு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அன்னைக்கு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டுங்க. இதுதான் போகி பண்டிகையை கொண்டாடுறதுக்கான முறை. போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம மனசுல இருக்க தீய எண்ணங்கள் எல்லாம் எரிந்து புதிய எண்ணங்கள் தோன்றட்டும். வாழ்க்கையும் பிரகாசமாக ஆரம்பிக்கட்டும். அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.